வணக்கம், நான் கதிர். இன்னைக்கு வீடியோல 10th மேக்ஸ் யூனிட் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸசைஸ் 1.1ல क्वेश्चन நம்பர் 7 தான் பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க. A B C அப்படினு ஒரு 3 செட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 3 செட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வந்து வெரிஃபை பண்ணனும். ஓகேங்களா? இந்த 3 செட்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினா டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு செட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேர்ட்ஸ்லயே வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மை டேபிளர் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? தமிழ்ல வந்து என்னன்னா இந்த மூணு செட்டையும் விவரித்தல் முறையில கொடுத்திருக்காங்க. அதை பட்டியல் முறைக்கு நம்ம மாத்திட்டு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மாத்திடலாம். ஸோ ஏங்கிற செட்டை பாருங்க. ஏங்கிற செட்டு தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. 8 விட லெஸ்ஸா இருக்கிற அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் இந்த செட்டுக்குள்ள வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 1 2 3 அண்ட் தென் எக்ஸெட்ரா. ஸோ இதுல லெஸ் தென் 8. ஸோ 8 விட லெஸ்ஸா இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னா 1ல இருந்து அப் டு 7 வரைக்கும். ஸோ தி செட் ஆஃப் 1 2 3 4 5 6 7. Okay, and the next B set. So B equal to the set of prime numbers less than 8. So B set la 8 விட குறைவா இருக்கிற prime numbers சொல்லிருக்காங்க. So நமக்கு prime numbers அப்படினா தெரியும். prime numbers தமிழ்ல பகா எண்கள் அப்படினு சொல்லுவோம். பகா எண்கள் ரெண்டுமே ஒண்ணுதான். prime numbers or பகா எண்கள். So என்னன்னா அப்படினா set of 2 3 5 7 11 and then etc. So இதெல்லாம் prime numbers. So இந்த prime numbersல less than 8, 8 விட கம்மியா இருக்கிற prime numbers choose பண்ணி சொல்லிருக்காங்க. அப்போ 8 விட கம்மியா அப்படினா பாருங்க, 8 விட கம்மியான 8 இல்ல, பட் 8 விட கம்மியா அப்படினா up to 7 வரைக்கும், 2 ல இருந்து 7 வரைக்கும். So B equal to 2 3 5 7. Okay, and the next C set பாருங்க. C equal to the set of even prime number. The prime numbersல நல்லா லிசன் பண்ணீங்க அப்படினா even primes அப்படினு பார்த்தோம்னா 2 only, 2 மட்டும் தாங்க even prime. அதுக்கு அப்புறம் வர எல்லா நம்பர்ஸ்மே வந்து odd primes. சோ அப்ப even primes அப்படினு சொல்லும்போது the set of all even primes சொல்லும்போது only 2 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? சோ அந்த 3 செட்ஸும் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இருந்து டேபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதாவது விவரித்தல் முறையில இருந்து பட்டியல் முறைக்கு மாத்திட்டோம். இப்போ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ப்ராப்பர்ட்டி 1. சோ ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் LHS சைடு தனியா RHS தனியா அஸ்யூம் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில LHS side, LHS equal to A intersection B of into C. So எப்பவுமே first preference bracket போடுவோம். So bracket ல இருக்கிறத first find பண்ணிடலாம். A intersection B. So write the A set. So A set அப்படிங்கிறது set of 1 2 3 4 5 6 7. Okay, and then operation intersection. So and then next B set. So B set அப்படிங்கிறது set of 2 3 5 and then 7. ஓகேவா? So intersection. So intersection அப்படினா common elements from the both sets. So ரெண்டு செட்ஸ்க்கு காமனா என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 2 3 5 and then 7. So 2 3 5 7. So ரெண்டு செட்டுக்கு காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ். And the next total LHS find பண்ண போறோம். So total LHS அப்படினு சொல்லும்போது A intersection B into C. ஓகேவா? So A intersection B first already நம்ம A intersection B find பண்ணிட்டோம். So அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. 2 3 5 7 and then operation partition product and the next C set. C set அப்படிங்கிறது just set of 2. So இப்போ இந்த ரெண்டு செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும்.
ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணிட்டு செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சூஸ் பண்றேன் 2, இது எடுத்து போய் செகண்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட் கூட ஆர்டர் பேர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 2, 2 அவ்வளவுதான். இங்க ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் 3, 2, next 5, 2 and then 7, 2. So LHS side over. And the next RHS side. RHS. So RHS side அப்படின்னு பார்க்கும்போது A into C of intersection B into C. ஓகேவா? So first bracket நான் ஃபைண்ட் பண்ணிடலாம். So first bracketல என்ன இருக்கு அப்படின்னா A into C. So Aங்கிற செட்டையும் Cங்கிற செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். So first write the A set. A set என்ன இருக்கு 1, 2, 3, 4, 5, 6 and then 7 and then into C set. C set அப்படிங்கிறது set of 2. So ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணி செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர் பேர்ல ரைட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 1, 2 ஓகேவா? and then 2, 2, 3, 2, 4, 2 and then 5, 2 and then 6, 2 finally 7, 2. So இதுதான் வந்து A cross C. and then next find B cross C. B cross C find பண்ணனும். B cross C. So write the B set. B set அப்படிங்கிறது 2, 3, 5 and then 7 into C set set of 2. So இந்த ரெண்டு செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும். அதே மாதிரி தான் ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்றோம். செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர் பேர்ல ரைட் பண்றோம். அப்படி ரைட் பண்ணும்போது 2, 2 and then 3, 2 5, 2 and then 7, 2. ஓகேவா? சோ இப்போ A cross C ஃபைண்ட் பண்ணிட்டோம், B cross C ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு செட்டையும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். சோ ஃபைனலா சோ A cross C of intersection B cross C. So ஃபைனலா இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். சோ இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணுங்க. பாருங்க இதுல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப இந்த சின்ன செட்டை வச்சு பெரிய செட் கூட கம்பேர் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். இந்த சின்ன செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, 2 இருக்கு. சோ எங்க இருக்கா அப்படியே செக் பண்ணுங்க. ரெண்டு செட்லயுமே இருக்கு. சோ காமன் எலிமெண்ட்ஸ். ஏன்னா இன்டர்செக்ஷன் இருக்கனால ரெண்டும் செக் பண்ணி காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்து ரைட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் 3, 2 இருக்கு. அடுத்து 5, 2 இருக்கு. ரெண்டு செட்லயுமே இருக்கு. and then 7, 2. சோ அதுவே ரெண்டு செட்லயுமே இருக்கு. சோ RHS also completed. So just compare with the LHS and RHS. ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணீங்க அப்படினா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. So ஃபைனலா LHS equal to RHS hence verified. Second subdivision LHS side assume பண்ணிக்கலாம் first. LHS equal to A into B minus C. A into or B minus C. So best preference always given the bracket. So bracket la first என்ன இருக்குன்னா B minus C. So B set ல இருந்து C set subtract பண்ணனும். So write the B set. So B set அப்படிங்கிறது set of 2, 3, 5, 7 and then minus C set அப்படிங்கிறது 2. So B set ல இருந்து C set subtract பண்ணனும். So 2, 2 cancel. So set ல ஒரு செட் எப்படி subtract பண்றது அப்படினு தெரியும். So same elements cancel பண்ணிட்டு first set ல இருக்கிற remaining elements எடுத்து ரைட் பண்ணுங்க. So 3, 5, 7. ஓகேவா? and then next total LHS ஃபைண்ட் பண்ண போறோம். A into B minus C. So write the A set. So A set அப்படிங்கிறது set of 1, 2, 3 and then 7. 1, 2, 3, 4, 5, 6, 7 and then into next B minus C. Already நம்ம B minus C ஃபைண்ட் பண்ணிருக்கோம். just substitute பண்ணிக்கோங்க. 3, 5, 7.
ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணிட்டு செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர் பேட்டர்ல ரைட் பண்ணணும். 1, 3, 1, 5 and then 1, 7. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர் பேட்டர்ல ரைட் பண்ணிட்டோம். அதே சேம் செகண்ட் எலிமெண்ட் 2, 3 and then 2, 5 and then 2, 7 and then third element 3, 3 and then 3, 5 and then 3, 7 and then 4, 3 4, 5 and then 4, 7 and then 5 3 5, 5 and then 5, 7 and the next is 6, 3 6, 5 6, 7 final 7 3 7, 5 and then 7, 7 so இதுதான் வந்து LHS. so LHS side find பண்ணிட்டோம். and the next RHS side. RHS equal to RHS என்ன ப்ராப்பர்ட்டில பாருங்க A into B of minus A into C. so first bracketல இருக்கிறத ஃபைண்ட் பண்ணிடலாம். A into B. okay write the A set. so A set of 1 2 3 4 5 6 7 okay into next B set அப்படிங்கிறது set of 2 3 5 7 so இப்போ இந்த ரெண்டு செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும். so சேம் அதே தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சூஸ் பண்ணிட்டு செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூட ஆர்டர் பேட்டர்ல ரைட் பண்ணனும். so 1, 2 1, 3 1, 5 and then 1, 7 and then 2, 2 2, 3 2, 5 2, 7 at the 3 2 3, 3 3, 5 3, 7 at the 4 2 4, 3 4, 5 and then 4, 7 okay and then 5 2 5, 3 5, 5 and then 5, 7 and then it's 6 3 6, 2 6, 3 next 6, 5 6, 7 final 7 2 7, 3 and then 7, 5 7, 7 okay so நம்ம A cross B ஃபைண்ட் பண்ணிருக்கோம். next A cross C ஃபைண்ட் பண்ணனும். A cross C ஃபைண்ட் பண்ண போறோம். A cross C பாருங்க A cross C. so write the A set 1 2 3 4 5 6 7 into and then C set வந்து 2 ஓகேவா. so ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும் பாருங்க. so ஒரு எலிமெண்ட் சூஸ் பண்ணி செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் ஆர்டர் பேர்ல ரைட் பண்றோம். 1, 2 1, 2 and the next 2, 2 2, 2 next 3, 2 4, 2 5, 2 and then 6, 2 and then 7, 2 இதுதான் வந்து A cross C. இப்போ இந்த A cross B யும் A cross C என்ன பண்ணனும் மைனஸ் பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ அப்படியே டைரக்ட்டா பாருங்க தெரியும் ஒரு செட்ல இருந்து ஒரு செட் எப்படி மைனஸ் பண்ணனும் அப்படினு. ஒரு செட்ல இருந்து ஒரு செட் எப்படி மைனஸ் பண்றதுன்னா காமன் எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செட் ஓகேவா. சோ அப்படி பாக்கும்போது நமக்கு இந்த செட்ல இருந்து அந்த செட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணனும்.
அப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இது ஸ்மால் செட்ஸ் அப்படின்னு பாருங்க. இதுல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுல குறைவா தான் இருக்கு. ஸோ இந்த செட்ல இருந்து இந்த செட்டை ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1,2 1,2 இந்த செட்ல இருக்க பாருங்க இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 2,2 2,2 next 3,2 next 4,2 4,2 next 5,2 5,2 cancel and then 6,2 6,2 cancel and 7,2 7,2 cancel. So இந்த செட்ல இருந்து அந்த செட்டை மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் இந்த கேன்சல் ஆகாத இந்த செட்ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ that's the answer. ஓகேவா? ஸோ ஃபைனலாக A cross B minus A cross C equal to இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எடுத்து ரைட் பண்ணுங்க. 1,3 1,3 and then 1,5 and then 1,7 and the next 2,3 2,3 and then 2,5 2,7 and then 3,3 and then next 3,5 3,7 3,7 and then 4,3 4,5 4,3 4,5 and then 4,7 and then next 5,3 next 5,5 and then 5,7 and then 6,3 6,3 6,5 6,7 next 7,3 and then next 7,5 finally 7,7 இதுதான் RHS side. ஸோ இப்போ இந்த RHS சைடும் LHS சைடும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஃபைனலா நம்ம LHS equal to RHS hence verified. Hence verified.